கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 71 அதிகாரம் 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த வசனம் தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்த ஒருவர் இதயத்திலிருந்து ஒரு எடுத்த விண்ணப்பம்தான், ஜெபம்தான். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. வாழ்க்கையில் உடைந்த நிலையில் இருந்து மீண்டும் தேவன் எழுப்புவார் என்பதை விசுவாசத்தின் வெளிப்பாடாக ஜெபமாய் அறிக்கை பண்ணுகிறதான். முதலாவது பார்த்திங்கன்னா, தேவன் தரும் மேன்மை. என் மேன்மையை பெருக பண்ணி என்று சொல்லும்போது இந்த உலகம் தரக்கூடிய பணமோ புகழோ அல்ல. தேவன் தரும் மேன்மைனா அது ஆவிக்குரிய உயர்வு, ஒரு மன சமாதானம், நிறைவு, மற்றவர்களிடத்தில் நமக்கு ஒரு மரியாதை, வாழ்க்கை நமக்கு தேவ சித்தம் நிறைவேறுதல். மனிதர்கள் நம்மை வேணா ஒரு நேரம் தாழ்த்தலாம், மறந்து போகலாம், தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் தாழ்த்தப்பட்ட நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். மறக்கப்பட்ட நம்மை நினைவில் கொள்கிற தேவனாயிருக்கிறார். மீண்டும் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தேற்றுவீர். இந்த வார்த்தை தேவன் மீண்டும் நம்மை ஒரு துவக்கத்தை கொடுக்கிறது தான். இந்த வார்த்தை ஒரு ஆழமான மனிதனுடைய இருதயத்திலிருந்து, அதாவது காயப்பட்டிருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, மனம் உடைந்திருக்கிற மனிதனாக இருப்பான், வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிறவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது தான் இந்த வார்த்தை. ஆனால் தேவன் நம்முடைய உடைந்த இருதயத்தை சுகப்படுத்துகிறாரு. மன அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கி நம்மை மீண்டும் எழும்ப செய்கிறார். நமக்கு புதிய வாய்ப்பை கொடுத்து, நமக்கு தேவன் புதிய வாய்ப்பை கொடுத்து நம்மை உயர்த்துகிறாராம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் விழுந்தாலும் தேவன் நம்மை எழுப்புவார். சில நேரங்களில் நாம் ஒரு சில இடங்களில் நம்ம விழுந்து போயிருக்கலாம். குடும்பத்தில் விழுந்து, ஏதாவது காரியங்களில் விழுந்திருப்போம், படிப்பில், வேலையில், மன அழுத்தம், தனிமை, இவற்றில் சில இடங்களில் நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை மறுபடியும் நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துலேருந்து நம்மை எழும்ப செய்வது தான் தேவனுடைய வார்த்தை. தேவன் நமக்கு ஒரு மறுபடியும் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவாராம். அதாவது இப்போது நாம் விழுந்து கீழே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை. தேவன் பழைய நிலையை விட நம்மை மேலான நிலைமைக்கு கொண்டு செல்வார். நம்முடைய கண்ணீரை நமக்கு சாட்சியாக மாற்றுவார். தேவனின் நேரம் ஒரு சரியான நேரம். அதாவது நாம் உடனே மாற வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் தேவன் அந்த நேரத்தில் நம்மை பக்குவப்படுத்தி மீண்டும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு, நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு நமக்கு அதற்கேற்ற பக்குவத்தை நமக்கு நம்மை பக்குவப்படுத்தி மீண்டும் நமக்கு உயர செய்கிறதுக்கு தான் தேவன் ஒரு காத்திருப்பு நாளை நமக்கு நியமிக்கிறார். அந்த நாளில் நம்ம பக்குவப்படுத்தப்படுகிறோம். நமக்கு தாமதமாக இருக்கிறது, அது நமக்கு நடக்காத நிலை இல்லை. நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, வாசித்த வசனத்தின்படி தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோம் என்று என் தேவன் அறிந்திருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் விழுந்த இடத்திலிருந்து தேவன் எங்களை மறுபடியும் எழும்ப செய்து, கட்ட செய்து, அப்பா நீர் எங்கள் மேன்மையை மீண்டும் பெருக செய்வீர் என்று, அதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எங்களுக்கு தாமதமாகிற நாட்கள் தகப்பனே, அப்பா நீர் எங்களை பக்குவப்படுத்துகிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஜெயத்தை, சந்தோஷம், சமாதானத்தை நிறைவாய் தருவீர் என்று நம்புகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.